Hi students, நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு important competitive exam ஓட question தான் பார்க்க போறோம். question பாருங்க. After covering a distance of 30 km with a uniform speed, there is some defect in the train engine and therefore the speed is reduced to 4/5 of the original speed. Then consequently the train reaches a destination late by 45 minutes. So that is the first statement given. We'll read the remaining question afterwards. First we'll write the equation for the first part of the question. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் அவங்க டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாங்க நமக்கு தெரியாது. ஆனால் வந்து அங்கே என்ன ஆச்சுன்னா ஆஃப்டர் கவரிங் 30 கிலோமீட்டர் அந்த இன்ஜின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. 30 கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த இன்ஜின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால ஸ்பீடு குறைஞ்சிச்சு அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க டோட்டலாக கவர் பண்ண டிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் வந்து மொத்தமாக அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணாங்கன்னா எக்ஸ்ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அதே போல் அவங்க என்ன ஸ்பீடில் போயிட்டு இருந்தாங்கன்னோ நமக்கு தெரியாது. அப்போ அந்த ட்ரெயினோட யூஷுவல் ஸ்பீடு வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளே அசியூம் பண்ணிக்கிறது தான். ஸோ டிஸ்டன்ஸ் கவர் வந்து எக்ஸ் கிலோமீட்டர்ஸ், ஸ்பீடு வந்து ஒய் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதில் ரெண்டு கண்டிஷன் இருக்கும். அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்பீடு எந்த ஸ்பீடில் போச்சு அப்படின்றத இங்கே பாருங்கள், இந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா ஈஸியாக எழுத முடியும் உங்களால். ஸோ டோட்டலாக எக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இருந்தது. இந்த எக்ஸ் கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு 30 கிலோமீட்டர் வந்து அந்த ட்ரெயின் நார்மலாக யூஸ்வலாக போகிற ஸ்பீடில் போயிடுச்சு. யூஸ்வல் ஸ்பீடுன்றது ஒய். ஸோ 30 கிலோமீட்டர்ஸ்க்கு யூஸ்வல் ஸ்பீடில் ட்ரெயின் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இன்ஜின் ரிப்பேரால் ஸ்லோவாகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருந்திருக்கும்னு யோசிக்கணும். மொத்தமாக எக்ஸ் கிலோமீட்டர்ஸ் அதில் 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டாங்க. அப்போ ரிமைனிங் எக்ஸ் மைனஸ் 30 கிலோமீட்டர்ஸ் அங்கே இருந்திருக்கும். அந்த எக்ஸ் மைனஸ் 30 கிலோமீட்டர்ஸை எந்த ஸ்பீடில் போனாங்க அப்படின்னா 4/5 ஆஃப் த ஒரிஜினல் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4/5 ஒய்ன்னு எழுதிக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் தெரிஞ்சிச்சு. இப்போ டைம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது அவங்க எடுத்துக்கிட்ட டைம் என்ன அப்படின்னா கொஸ்டினில் அதுவுமே மென்ஷன் ஆகிருக்கு. கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா therefore the speed is reduced to 4/5. Consequently the train reaches a destination late by 45 minutes. ஆல்ரெடி அது ரீச் ஆன டைமை விட 45 minutes லேட்டாக ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேட்டாக ரீச் ஆகிருக்குன்னா டைம் எக்ஸஸ் ஆகிருக்கு. எவ்வளோ எக்ஸஸ் ஆகிருக்குன்னா 45 minutes எக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 45 minutes எக்ஸஸ் ஆனது எப்படி காட்டணும் அப்படின்னா, இது என்னோட யூஷுவல் டிஸ்டன்ஸ், இது என்னோட யூஷுவல் ஸ்பீட். அப்போ யூஷுவல் டைம் அப்படின்றது என்ன? டைம்ன்றது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு, ஸ்பீடு வந்து ஒய்ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இது நார்மலாக அந்த ட்ரெயின் எடுத்துக்கிற டைம் வந்து x/y. இந்த மாதிரி கண்டிஷனில் அந்த ட்ரெயின் எடுத்துக்கிற டைம் என்னென்னா ஆல்ரெடி யூஸ்வலாக எடுத்துக்கிற டைமை விட 45 minutes அது எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தது. அதனால x/y + 45 நம்ம எழுதணும். ஸோ x/y ப்ளஸ் மினிட்ஸில் இருக்குது. ஆனால் கொஸ்டினில் எல்லாமே ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிட்ஸ் ஹவராக மாத்திரக்கு 45/16 எழுதுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த ட்ரெயின் எடுத்துக்கிட்ட டைம் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டைம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு டைம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் 30, ஸ்பீடு ஒய். ஸோ இந்த செகண்டுக்கு கண்டிஷன். ஸோ செகண்டுக்கு டைம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 30 பை 4/5 ஒய்ன்னு எழுதிக்கணும். ஸோ இதுதான் டைம். ஸோ இந்த ரெண்டு டைமே ஆட் பண்ணால் கண்டிப்பாக இந்த டைம் கிடைக்கும் இல்லையா? ஏன்னா இது ஹாஃபாக ட்ராவல் பண்ணியிருக்கு, இது மொத்தமாக அது ட்ராவலுக்கு எடுத்துக்கிட்ட டைம். ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். ஸோ இதை எழுதிக்கலாம். 30/y ஃபஸ்ட்டு 30 கிலோமீட்டர்ஸ், இது ரிமைனிங் இருந்த கிலோமீட்டர்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 30 கிலோமீட்டர்ஸை வந்து 4/5y. 4/5ல் இந்த 5 வந்து டினாமினேட்டரில் வரும். ஸோ அதை மேலே கொண்டு போயிடலாம். ஸோ இந்த 5 நம்மளால் இங்கே எழுதிக்க முடியும். இங்கே 4y which is equal to இந்த டேர்ம் x/y ப்ளஸ் 45, 60 ரெண்டுமே 5 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். ஸோ 5 டேபிளில் 9 டைம்ஸ், இது 12 டைம்ஸ், மறுபடியும் 3 டேபிளில் இது 3 டைம், இது 4 டைம். அப்போ இங்கே 3/4 அப்படின்னு எழுதிக்கோங்க ஈஸியாக. ஸோ இங்கே எல்சிஎம் எடுக்கலாம் நம்ம. ஸோ எல்சிஎம் இங்கே ஒய் இருக்குது, இங்கே 4y இருக்குது. அப்போ 4y தான் நம்மளோட எல்சிஎம் வேல்யூ. இங்கே 4 மட்டும் இங்கே இல்லை எல்சிஎம் வேல்யூ. இப்போ மேலே 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ இது 120 ஆகிடும். ஸோ ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி 4y இருக்கிறதுனால எதுவுமே மல்டிபிள் பண்ண தேவையில்ல. உள்ளே இருக்க 5 மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 5 × x வந்து 5x ஆகும். 5 × 30 வந்து 150 ஆகிடும். ஸோ இங்கே மறுபடியும் 4க்கும் ஒய்க்கும் எல்சிஎம் எடுத்தால் 4y கிடைக்கும். இங்கே 4 × x 4x, 3 × y 3y. இங்கே டினாமினேட்டரில் இருக்க 4y, டினாமினேட்டரில் இருக்க 4y கட் ஆகிடும். ஸோ இங்கே ரிமைனிங் இருக்கிற டேர்ம்னு பார்த்தீங்கன்னா 5x மைனஸ் 130 இருக்குது. 150 மைனஸ் 120 மைனஸ் நம்பர் இருக்கிறதுனால மைனஸ் பிக் நம்பர் ஓடுது. இங்கே 4x + 3y. எல்லா டேர்மையும் ஒரே சைடு கொண்டு வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு, நம்பர் ஒரு சைடுன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஸோ 5x இந்த +4x இங்கே வந்தால் -4x ஆகும். இந்த +3y இங்கே வந்தால் -3y ஆகும்.
இந்த 130 அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். 130 ஆக்சுவலாக 30, 150 மைனஸ் 120 இருக்குது 30. ஸோ மைனஸ் 30 அங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ப்ளஸ் 30 ஆகிடும். ஸோ இங்கே இதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 30. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நம்ம ரீட் பண்ண கொஸ்டின் வரைக்கும் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எழுதியாச்சு. இப்போ இன்னொரு ஈக்குவேஷனுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க ஹிண்ட் என்னென்னு படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன், had it happen after covering 18 கிலோமீட்டர் மோர் அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து 30 கிலோமீட்டர்ஸில் ரிப்பேர் ஆகாமல் இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ரிப்பேர் ஆகிருந்தா 13 கிலோமீட்டர் மோர்னா ஆல்ரெடி கவர் பண்ணதை விட 18 கிலோமீட்டர் அதிகமாக போயிட்டு அதுக்கப்புறம் ரிப்பேர் ஆயிருந்ததுன்னா இந்த ட்ரெயின் would have reached 9 minutes earlier. அது லேட்டாக போய் சேர்ந்தது இல்லையா, அது இல்லாமல் அதுக்கு ஒரு 9 minutes முன்னாடியே அது போய் சேர்ந்துருக்கும் அப்படின்றது தான் இந்த லைனோட மீனிங். ஸோ 18 கிலோமீட்டர்ஸ் அப்புறமா தான் அந்த வண்டி வந்து ரிப்பேர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30 கிலோமீட்டர்ஸில் ரிப்பேர் ஆயிருக்குன்னா நெக்ஸ்ட்டு கண்டிஷன் அப்போது இங்கே ஒரு 30 கிலோமீட்டர்ஸ், இங்கே ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ட்ராவல் ஆயிருக்கு. அப்போ 48 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த வெஹிக்கிள் வந்து ரிப்பேர் ஆயிருக்குன்னு யோசிக்கணும். ஸோ 48 கிலோமீட்டர்ஸ்ன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ட்ரெயின் would have taken 9 minutes earlier. 9 minutes earlierனா ஆல்ரெடி அவங்க எவ்வளோ மினிட்ஸ் லேட்டாக போனாங்கன்னா 45 minutes லேட்டாக ஜாயின் பண்ணாங்க. இப்போது லேட்டாக ரிப்பேர் ஆனதுனால ஒரு 9 minutes கம்மியாகும். அப்போ 45 minutes லேட் ஆனது 45 மைனஸ் 9 பண்ணால் 36 minutes தான் லேட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டினியூ பண்ணணுன்னு பாருங்கள். ஸோ கேஸ் 2ல் என்ன ஆகும்னா அவங்க ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணது வந்து டிஸ்டன்ஸ் ஸ்பீடுன்னு எழுதிக்கோங்க. ஸோ அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஸ்பீடு என்ன கால்குலேஷன் பாருங்கள். டிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி அவங்க 30, இப்போ ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வெஹிக்கிள் ரிப்பேர் ஆயிருக்கு. அப்போ 48 கிலோமீட்டர்ஸ்ன்றது அவங்க யூஸ்வலாக போகிற ஸ்பீடில் வந்து போயிருப்பாங்க. யூஸ்வல் ஸ்பீட் நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ் மைனஸ் 48ன்னு எழுதணும். இந்த ரிமைனிங் இருக்க டிஸ்டன்ஸுக்கு வந்து ஸ்பீடு குறைஞ்சிருக்கும். ஸ்பீடு எவ்வளோ குறைஞ்சிருக்கும்னா 4/5 ஆஃப் ஒய்யாக மாறி இருக்கும். அதுவுமே நம்மளோட கொஸ்டின் இருக்குது. அதே கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் 48, ஸ்பீடு ஒய் 48/y நம்மளோட இங்கே டைம். இப்போ செகண்ட் கண்டிஷனுக்கு எக்ஸ் மைனஸ் 48/4/5 எழுதிக்கலாம். ஸோ இதுதான் டோட்டல் டைம் அது எடுத்துக்கிட்டது. ஸோ கொஸ்டினில் என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிப்பேர் ஆயிருந்ததுன்னா அது எவ்வளோ டைம் வந்து கம்மியாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 36 minutes வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். நார்மலாக அது எடுத்துக்கிற டைம் என்ன அப்படின்னா யூஷுவல் ஸ்பீட் பை யூஷுவல் டைம்ன்றது நம்ம x/yன்னு ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 36 minutes ஆகும். அப்போ 36 மினிட்ஸை வந்து நான் அவராக மாற்றணும்னு சேஞ்ச் பண்ணுறேன். அதனால் இங்கே by 16 எழுதுகிறேன். இந்த 36 எப்படி வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸில் வந்து அவங்க 45 minutes லேட்டாக போய் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்ட் கேஸில் இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிப்பேர் ஆகினா 9 minutes இயர்லியராக போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். அப்போ 45ம் 9ம் சப்ட்ராக்ட் பண்ணி இந்த 36 எழுதியிருக்கணும். ஸோ இந்த 36 minutes எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன். ஸோ இதை 6 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 6 times, இது 10 times. ஸோ இங்கே வேல்யூ x/y ப்ளஸ் மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3/5. இதுதான் அவங்க எடுத்துக்கிட்ட டோட்டல் டைம் செகண்ட் கேஸில். ஸோ இந்த 2 டைமிங் ஆட் பண்ணால் கண்டிப்பாக இந்த டைம் வரும் இல்லையா, அதுதான் உங்களோட இன்னொரு ஈக்குவேஷன். ஸோ இது 48/y ப்ளஸ் மறுபடியும் இந்த 5 வந்து டினாமினேட்டரில் இருக்க மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. 5 × x மைனஸ் 48/y விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே எடுத்துருக்க டைம். ஸோ இந்த டைம் வந்து x/y ப்ளஸ் 3/5 இப்படி இருக்குது உங்களோட வேல்யூ. இப்போது இங்கே எல்சிஎம் எடுத்துடலாம். இது ஒரு 4 இருக்குது, 4y/5 தான். ஸோ இந்த 4 விட்டுறாதீங்க. ஒய்க்கும் 4yக்கும் எல்சிஎம் எடுத்தால் 4y வரும். இங்கே ஒரு 4 மிஸ் ஆகிருக்கு. அப்போ மேலே மல்டிபிள் பை 4 பண்ணணும். ஸோ 48 × 4 ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி 4y இருக்கிறதுனால எதுவுமே மல்டிபிள் பண்ண தேவையில்லை. 5 × x வந்து 5x, இங்கே 5 × 48 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ 5 × 8 40, பேலன்ஸ் 4 24. ஸோ 240 விச் இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 5க்கும் yக்கும் எல்சிஎம் எடுத்தால் 5y வரும். 5 × x 5x, 3 × y 3y இப்படி எழுதிக்கோங்க. இந்த ஒய்யும் இந்த ஒய்யும் கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இங்கே 48 × 4 பண்ணணும் 32. ஸோ 192 வருது. ப்ளஸ் 5x மைனஸ் 240/4 விச் இஸ் ஈக்குவல் டு 5x ப்ளஸ் 3y/5ன்னு எழுதிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணதுக்கு முன்னாடி இதை மைனஸ் பண்ணிடலாம். 192 and 240 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 240 and 192. ஸோ இங்கே 8, இது 3, 13 minus 9, ஸோ 448. ஸோ 48 ப்ளஸ் 5x/4 equal to 5x plus 3y/5. So big number sign minus, don't lose that minus sign also you have to write by 5. So do the cross multiplication. 5 you have to bring it to this side, 4 இங்கே எடுத்துட்டு வரணும். ஸோ எடுத்துகிட்டு வந்தால் இங்கே பாருங்கள். ஸோ இது 5 ×
minus 48 plus 5x equal to 4 into 5x plus 3y எழுதிக்கோங்க. மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ 5 into 48 மறுபடியும் 40 24 minus 240 5 5s are 25x which is equal to 20x plus 12y 4 ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் ஒரே சைட் நம்பர்லாம் ஒரு சைடு வேரியபிளாக ஒரு சைடு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நான் 240 அங்கே எடுத்துகிட்டு போயிடுறேன். minus 240 இங்கே plus 240 ஆகிடுச்சு. இங்கே 25x இருக்குது. இங்கே இருக்கிற 20x இங்கே வந்தால் மைனஸ் ஆகிடும். அப்போ 5x ஆகிடும். இங்கே இருக்க ப்ளஸ் 12y இங்கே வந்தால் minus 12y ஆகும். இது உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிது. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ சால்வ் பண்ணிடலாம். ஸோ 5x minus 12y is equal to 240ன்றது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ நான் இப்போ ஒய்யை கேன்சல் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே 12y இருக்குது, இங்கே 3y இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை மல்டிபிள் பை 4 பண்ணால் அது 12y சேஞ்ச் ஆகிடும். ஸோ மல்டிபிள் பை 4 பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 4x minus 12y 4 3s are 12 ஸோ 120. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி 12y இருக்குது. ஸோ 5x minus 12y is equal to 240. ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸாக சேஞ்ச் ஆகிடும். 12/12 கேன்சல். 4 minus 5 minus 1x equal to 120 240 120 பிக் நம்பர் சிம்பிள் 120. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120. எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸோட பிளேஸில் 120 minus 3y is equal to 30. ஸோ minus 3y அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ப்ளஸ் 3y ஆகும். ஸோ 120 minus 30 is equal to 3yன்னு எழுதிக்கலாம். ஸோ 120ல் 30 சப்ட்ராக்ட் பண்ணால் 90 is equal to 3y. ஸோ மல்டிப்பிள் இருக்க 3 இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும். ஸோ 90 3ஆல் டிவைட் பண்ணால் 30 வரும். ஸோ 30 is equal to yன்றது தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் 120 kilometers and 30 வந்து அதோட யூஷுவல் ஸ்பீட். ஸோ உங்களுக்கு இதுதான் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில். ஸோ அந்த ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு பார்த்து அதை பிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.